வணக்கம் அன்பன் கடகராசி நேயர்களுக்கு தை மாத ராசி பலன்கள். தை மாதம் 1ஆம் தேதி 15/1/2026 விசுவாச வருடத்திய மாத பலன்களிலே பிறந்திருக்கின்ற வியாழக்கிழமையிலே உங்களுக்கு 9 குடையர் பாக்கியாதிபதி உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருந்து அற்புதம் என்பது தொழில்களை வேலைகளை உங்களுக்கு உயர்வுகளை கொடுக்கின்ற மாதமாக பிறந்திருக்கின்றது. குரு பகவானுடைய பார்வை கடகராசிக்கார நேயர்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். 4ஆம் இடத்தை மட்டுமல்ல 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றது மட்டுமல்ல 6ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது. இதுவாக பொருளாதார உயர்வுகளையும் கொடுக்க போகின்றார். குருவின் அனுகிரகம் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை 6 குடையவர் பார்க்க இருக்கின்றார். உங்களுடைய 5 10 குடையவர் யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க இருக்கின்றார். இந்த காலகட்டங்களிலே 2ஆம் இடத்ததிபதி சூரிய பகவானும் சேர்ந்து சுக்கிர பகவான் 4-11 கூடிய லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு 7ஆம் இடத்திலே இருந்து ராசியை பார்க்க இருக்கின்ற இந்த காலகட்டங்களே கடகராசிக்கார நேயர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய 12 ராசிகளை விட உங்களுக்கு மிக அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது கடகராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்கள் இருக்கின்றது. காரணம் 5-10 யோகத்தையும் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் பகவான் மங்கல்யகாரகன் சகோதரகாரகன் என்று சொல்லக்கூடிய இரத்தக்காரகன் பூமிக்காரகன் அவர் உங்களுக்கு அற்புதமான உச்சம் இருக்கின்ற அற்புதம் என்பது மட்டுமல்லாதது 6 குடையவரும் பாக்கியாதிபதியும் பலம் பெற்று 12ஆம் இடத்தில் சுபகாரியங்கள் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே எதிர்பார்த்த மூத்த சகோதரர்கள் அன்பு ஆதரவுகள் பரிபூர்ணமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற வகையிலே சமசத்தமா ஸ்தானத்திலே உங்களுக்கு வீடு வாகனம் சொத்து சுகங்களே அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடியவரும் வீடு வாகனங்களிலே வாங்கி விற்கக்கூடிய ஒரு அற்புதம் பொருளாதாரத்தில் நல்லதொரு மாற்றம் தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப் போகின்ற ஒரு அமைப்புகளிலும் தன குடும்ப ஸ்தானாதிபதி இந்த தை மாதங்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய தித்திக்கக்கூடிய தை திருநாளிலே உங்களுக்கு தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி அவர் பார்க்கக்கூடிய உங்களுக்கு ராசியை பார்க்க இருக்கின்றார். 4 கிரகங்களின் பார்வை ராசியை பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்க போகின்ற அற்புதம் இந்த தை மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. சுக்கிர பகவான் சுகாதிபதியும் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று சூரிய பகவான் தனஸ்தானாதிபதியும் அவர் உங்களுக்கு கேந்திர ஸ்தானத்திலே பலம் பெற்று பஞ்சமாதிபதி 10ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் உங்களுக்கு 3-12 கூடியவர் விரையாதிபதியும் கேந்திர ஸ்தானங்களிலே கடகராசிக்கார நேயர்களுக்கு தை மாதங்களிலே சகல விதமான உறவினர் நண்பர் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட வரன் அமையாதவர்களுக்கு கல்யாண வைபவங்கள் விரய செலவுகள் நடத்தியே தீர வேண்டிய அற்புதமான ஒரு அமைப்புகளிலே மாங்கல்யகாரகனம் பலம் பெற்று இருக்கின்றது. பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இங்கே அற்புதமான உயிர்களும் 7-8 கூடையவர் உங்களுக்கு 9ஆம் இடத்திலிருந்து முயற்சி சாணத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இளைய சகோதரர்களால் சிறுதூர பயணங்களிலே இடமாற்றங்கள் வேலை தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற அற்புதம் என்பது கடகராசிக்காரர்கள் சமசப்தம ஸ்தானத்திலே சுகாதிபதி லாபாதிபதியும் பஞ்சமாதிபதியும் உங்களுக்கு அமைய பெறுகின்ற அவர் மட்டுமல்ல 3-12 விரையாதிபதி சிறுதூர பயணம் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அற்புதம் இடமாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களில் கிடைக்கின்றது. கடகம் என்பது தாயின் அன்பு ஆதரவு பெற்று ஒரு இலக்கை நோக்கி அடையக்கூடிய சரராசியிலே மிகவும் உயர்ந்த ராசி. 12 ராசிகளில் சரராசி தாயின் அன்பு ஆதரவு தன்னுடைய இலக்கை நோக்கி என்னுடைய முயற்சிகளில் அனைத்து சுபபோகமான நல்லதொரு மாற்றங்கள் கல்யாண வைபவங்கள் தடை தாமதம் அனைத்துகளிலும் ஒரு அற்புத உயர்வுகளை வெற்றி நடை போடுகின்ற ராசி என்றால் கடகராசியாக இருக்கின்றது. கடகராசி